தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன். ஓம் காளியே மகாகாளி. நேற்று போட்ட பதிவை பார்த்துருப்பீங்க. இது ஏமாத்து வேலையோ எதுவும் கிடையாதுங்க. எங்கள் காளியாத்தா தான் உண்மையாக நிதர்சனமாக பேசினாங்க. இதை நம்பாதவங்க ஸ்கிப் பண்ணிட்டு போகலாம். சாந்த ஸ்வரூபிணியான எங்கள் ஆத்தா இப்போது அக்னி பிழம்பா தகிக்கிறாங்க. அந்த காட்சியை எங்களால் கண் கொண்டு பார்க்க முடியல. இதுக்கு நாங்களும் ஒரு காரணம் அப்படின்னும் போது மனம் ரொம்ப வேதனை அடையுது எங்களுக்கு. அவள் அக்னியா உச்சி முதல் நம் உலகை காக்கும் தாய் உச்சி முதல் பாதம் வரை எரிகிறது. எத்தனையோ முறை எச்சரித்தாள். இந்த மஞ்சள் தண்ணி, கவுண்டரின் மஞ்சள் தண்ணி என்பது அவள் தாய் வீட்டு சீதனமாக வரக்கூடியது. அந்த நீரால் அவள் நீராடும் போது, அபிஷேகம் செய்யும் போது அவள் மனம் குளிர்கிறது. நாங்களும் எத்தனையோ முறை சொன்னோம், ஆத்தா பரவாயில்லை, இல்லை நீ ஒன்றும் சொல்ல தேவையில்லை, அது எனக்கு தேவை. எத்தனை தான் இருந்தாலும் பிறந்த வீட்டிலிருந்து செய்யப்படும் மரியாதை எனக்கு, நான் எதிர்பார்க்கிறேன். உங்களை அழைத்து வந்தவள் நான். இந்த மஞ்சள் தண்ணி எனக்கு மிக மிக அவசியம் என்றால் நீங்கள் வாருங்கள், ஊற்றுவதை நான் பார்த்து கொள்கிறேன் என்று ஒவ்வொரு வருடமும் நாங்கள் போராடித்தான் இந்த மஞ்சள் தண்ணியை நாங்கள் ஊற்றி வந்தோம். அப்பொழுதும் எச்சரிக்கிறாள், நான் இந்த மஞ்சள் தண்ணி, மற்றவர்கள் தண்ணீரையும் நான் ஏற்றுக்கொள்வேன், ஆனால் இந்த பிறந்த வீட்டின் சார்பில் என்னை வைத்தவர்கள் வம்சத்தினர் ஊற்றும் நீரால் நான் மனம் குளிர்கிறேன். என் மனம் குளிர்ந்தால் இந்த பூமி குளிரும் என்று. அப்படி இல்லையெனில் நான் அக்னி தேவன் என்னுள் பிரவேசித்து விடுவான், நான் அக்னி பிழம்பாக மாறிவிடுவேன் என்று ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல, 4 முறைகள் எச்சரித்தார். அதை அவர்கள் என்ன நினைத்தார்களோ தெரியாது. ஆனால் நிதர்சனமாக ஆத்தா அந்த மக்களின் கூட்டத்தின் முன்பு இதை கூறினாள். அதை அவர்கள் சட்டையே செய்யவில்லை. அதாவது அவர்களுக்கு என்னவென்றால், இவ்வளோ வருடங்கள் என் தந்தையார் அதை மறைவுக்கு பிறகு காலங்கள் சென்ற ஓட்டத்தில் வேறு ஒருவர் அந்த முதலிடத்திற்கு வருவார்கள் அல்லவா, அவர்கள் அந்த இடத்தை விட்டு கொடுக்க மறுக்கிறார்கள். அதற்கு அவர்களை சார்ந்தவர்களும் ஒத்து ஊதுகிறார்கள். இது மட்டும்தான் அங்கு சொல்வார்கள் அல்லவா, ஈகோ பிரச்சனை என்று. அதுதான் அங்கு நடக்கிறது. ஆத்தா விரும்பி கேட்பது மஞ்சள் தண்ணி தான். அந்த மஞ்சள் தண்ணியை தடை செய்து இந்த தடவை அவர்களுக்கு கவுண்டரின் மஞ்சள் தண்ணி விழவில்லை. அப்பொழுதே எச்சரித்தால், மற்றவர் தண்ணியை நான் ஏற்றுக்கொள்வேன், ஆனால் முதலில் எனக்கு மஞ்சள் தண்ணி, கவுண்டரின் தண்ணி தான் வேண்டும் என்று எச்சரித்தால், ஒரு முறை அல்ல 4 முறை எச்சரிக்கிறாள். அதையும் மீறி அவர்கள் ஊற்றும் பொழுதே சொன்னால், என் உடம்பில் அக்னி தேவன் பிரவேசிப்பான், உச்சி முதல் பாதம் வரை எனக்கு எரியுமடா என்று. அதையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. மனம் போன போக்கில் நடக்கிறார்கள். இப்போது தீப்பிழம்பாக, அக்னி பிழம்பாக கோபத்தோடு இருக்கிறார்கள் காளியாத்தா. அவளை எப்படி சமாதானம் செய்வது என்று எங்களுக்கு தெரியவில்லை. பௌர்ணமி தினத்தன்று எங்களோடு பேசுவாள். அப்பொழுது சிறு தவறுகள் நாங்கள் செய்யும் பொழுதும் ஒரு தாயாக நான் உங்கள் நிறை குறைகளை அப்படியே ஏற்றுக்கொள்வேன் என்று கூறுவாள். ஒரு சில நேரம் என் சிறிய தங்கை தவறு செய்துவிட்டால் கோபம் கொள்வார். 2-3 மாதங்களுக்கு தண்டனை கொடுப்பார். அதாவது தண்டனை என்பதல்ல, அதாவது நாங்கள் உணர வேண்டும் என்று. 3 மாதங்களுக்கு நான் வரமாட்டேன், உங்களோடு பேச மாட்டேன் என்று செல்லமாக கோபிப்பாள். 3 மாதம் கழித்து வருவாள். எங்களுக்கு ஒவ்வொன்றும் உத்தரவிடுவாள். சண்டி ஹோமம் செய்யுங்கள் என்றால், எங்கள் சகோதரின் வீட்டில் கோயில் உள்ளது. மகாமேரு, விநாயக பெருமான் சாஷ்டாங்கமாக, காளியாத்தா அனைவரும் இருக்கிறார்கள்.
சண்டி ஹோமம் செய்வோம், கணபதி ஹோமம் செய்வோம். அவள் என்னென்ன ஹோமங்கள் செய்ய சொல்கிறாளோ, சத்யநாராயண பூஜை எல்லாம் விமர்சனையாக நடக்கும், அன்னதானங்களும் நடக்கும். அவள் என்ன உத்தரவிடுகிறாளோ அதன்படிதான் நாங்கள் இதுவரை நடந்து வருகிறோம். அவள் அழைத்தால் சென்றோம். ஊர் மக்கள் விடுவதில்லை. அவள் அப்போதே எச்சரித்தாள், தாய் வீட்டு சீரிது, எனக்கு தாய் வீட்டு மஞ்சள் தண்ணி வேண்டும் என்று. அத்தனை பேருக்கும் அத்தனையும் நிறைவேற்றி வளமான வாழ்வை அந்த ஊருக்கு அளிக்கிறாள் காவல் தெய்வமாக. ஆனால் அவர்களுக்கு அது உணரவில்லை. இதற்கு நாம் ஒன்றும் செய்ய முடியாது. இப்பொழுது எங்களுக்கு இருப்ப சங்கடங்கள் எல்லாம் ஆத்தா இப்படி அக்னி பிழம்பாக மாற நாங்களும் ஒரு காரணமாக இருக்கிறோம். அதை நினைக்கும் போது எந்த வேலையும் ஓடுவதில்லை. நான் அதனாலே சிவபுராணமும் என்னால் போட முடியவில்லை, திருமுறையும் என்னால் பாராயணம் செய்ய முடியவில்லை. ஆத்தாவின் நினைவாக நம்மை படைத்தவள் அக்னி பிழம்பாக இருக்கிறாள். அவளை எப்படி சாந்த ஸ்வரூபியாக நாங்கள் மாற்றுவது? பல முறை நடந்திருக்கிறது. எங்கள் மேல் வருகிறாள் என்று வாய்ப்பூட்டு போடுவார்கள், ஆத்தாவிற்கு கட்டு போடுவார்கள். ஆனால் எதை போட்டாலும் வெளியே வந்து விடுவாள். எங்கள் குலசாமி கருப்பசாமி அவர் வலியுறுத்துவார், இது முறைகளை செய்யுங்கள் என்று, சிவபுராணம் படியுங்கள் என்று. அப்படி படிக்கும் போதே அவளுடைய வாய் கட்டுகளும் அவிழ்ந்துவிடும். அதாவது அவர்களுக்கு அந்த ஊரில் நாங்கள் சில மனிதர்களுக்கு பிடிப்பதில்லை. இவர்கள் வந்து விட்டார்கள், வீட்டை விட்டு சென்று விட்டார்கள் என்று சந்தோஷத்தில் இருந்தார்கள். மறுபடியும் ஆத்தா எங்களை வீட்டை முடித்து விட்டு எங்களை அங்கு அமர வைத்து அன்போடு பார்த்து கொள்கிறாள். வருடம் இந்த பங்குனி மாதம் வரும் வரதே நாங்கள் காத்திருப்போம். ஆத்தாவிற்கு இது செய்ய வேண்டும், அது செய்ய வேண்டும். எந்த கலர் உனக்கு பிடிக்கும் என்றால் பச்சை கலர், மஞ்சை கலர். பச்சை கலரைத்தான் முதலில் அழகாக சொல்வார். பச்சை என்பது பசுமை அல்லவா? இதை நம்பாதவர்கள் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு போகலாம். நான் இந்த மாதிரி அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆத்தாவின் மேல், அதாவது நம்மை படைத்தவள் மேல் பக்தி கொண்டுள்ள அனைவரையும் நான் கரம் கூப்பி வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். நான் இந்த மூல மந்திரம் ஆத்தா அளித்தது. இந்த மூல மந்திரத்தை நான் எழுதும்போது சில தவறுகளை அவளே வந்து திருத்தி கொடுத்தாள். ஒரு முறை அவள் இதே மாதிரி தான் 3 வருடங்களுக்கு முன் அவர்கள் இதே தடுத்தார்கள், உக்ரமானாள். அப்போது இந்த மூல மந்திரத்தை சொல்லித்தான் அவள் சாந்தமானாள். 108 முறை இந்த மூல மந்திரத்தை ஒரு குருக்கள் என்னை எழுத சொன்னார். எழுத அவள் சாந்தமடைந்தாள். ஆனால் இந்த மூல மந்திரத்தை நான் கூறி வரும்போது கூட அவள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. நீங்கள் யாரும் அமைதியாக இருங்கள், நான் பார்த்து கொள்கிறேன் அப்படின்னு தான் சொல்கிறேன். ஆனால் நம்மளால் விட்டுட்டு இருக்க முடியுமா? நம்மளை படைச்சவ அக்னி பிழம்பா இருக்கிறா, அனலாக இருக்கிறா, உச்சி முதல் பாதம் வரை எரிகிறது என்று ஊர் மக்களிடமே சொன்னால் அந்த ஊரை எவ்வளவு செழுமையாக வைத்திருக்கிறாள் இந்த ஆத்தா. அப்படி இருந்தும் அவளால் அந்த நெருப்பு, அக்னி கனல், அக்னி தேவன் இருக்கிறான் அவளோடு என்று இருக்கும்போது அவளை எப்படி சாந்தப்படுத்துவது அப்படின்னு தான் எண்ணங்கள் ஓடிட்டுருக்கு. எங்கள் குலசாமி வந்து அவளை எப்படி சாந்தப்படுத்துறதுன்னு ஒவ்வொரு முறையும் சொல்வார். இந்த முறை என்னமோ அவர் எதுவுமே சொல்லலை. ஏன்னா ஆத்தா வந்து அக்னி பிழம்பாக மாறிட்ட பிறகு யாரும் அவர் பக்கத்தில் போக முடியாது. அவள் சகோதரியை அவர் சமாதானப்படுத்தி மறுபடியும் சாந்த சொரூபியாக இருப்பாள். கண்டிப்பாக எங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. நாங்கள் மஞ்சள் தண்ணி ஊற்றலைனாலும் பரவாயில்லை, எங்கள் ஆத்தா பழைய மாதிரி சாந்த ஸ்வரூபினியாக வரணும். வேறு எங்கும் பார்த்துருக்க முடியாது.
உக்கிரமான ஒரு தெய்வம். எவ்வளோ சாந்த ஸ்வரூபினியா எங்ககிட்ட பேசுவ தெரியுமா? குழந்தைகளே குழந்தைகளே என்று அணைத்துக் கொள்வார். என்ன பிரச்சனையாக இருந்தாலும் உன் குலதெய்வத்திடம் போய் முறையிடு. கோயிலில் அமர்ந்து கொள், ஒரு விளக்கை ஏற்று என்று அமர்ந்து உன் பிரச்சனையை சொல். கோயில் கோயிலாக செல், அனைத்துமே விலகும். நீ செய்த கர்ம வினையை அனுபவிக்கிறாய். அந்த கர்ம வினை குறைய அன்னதானம் செய். அவரவர்களுக்கு என்னென்ன முடியுமோ அத்தனையும் செய்வாள். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை, திருமணமாகாதவர்களுக்கு அவள் சொல்லும் அந்த பரிகாரத்தை அவள் ஒன்றுமே சொல்ல மாட்டார். விளக்கேற்று என்று ஒன்றும் சொல்வாள். அதை செய்பவர்கள் அந்த படிக்கட்டில் இறங்கி வரும்போதே அது நிவர்த்தியாகும். அப்பேற்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த தெய்வம் வில்லூர் காளியம்மன். நீங்கள் சென்று பாருங்கள் அவளுடைய சாந்த ஸ்வரூபமான அழகை. எவ்வளவு கம்பீரமாக அழகாக வீற்றிருப்பாள். அந்த ஊர் மக்களை அன்போடு இன்று வரை அரவணைத்துக் கொண்டிருக்கிறாள். அவர்கள் செய்யும் தவறுகளையும் தாயுள்ளத்தோடு மன்னிக்கிறாள். ஆனால் இப்போது அக்னி பிழம்பாக மாறிவிட்ட பிறகு அவள் யார் உடனே தவறு செய்தாலும் மன்னிக்க மாட்டாள். இனி எவன் தவறு செய்தாலும் மன்னிப்பு கிடையாது. ஏனென்றால் அவள் உக்கிரமாக மாறியிருக்கிறாள். எங்களோடு மட்டும் பேசாது, உங்களோடும் பேசுவாள் அன்புள்ளத்தோடு. காளியாத்தா வாருங்கள் வாருங்கள், வாமா என் பிரச்சனையை தீர்த்து வைமா அப்படின்னு சொன்னா ஓடி வருபவ. அப்பேற்பட்ட தெய்வம் அக்னி பிழம்பாக மாறிவிட்டார். அதை எப்படி எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியும்? உச்சி முதல் பாதம் வரை எனக்கு எரிகிறது எரிகிறது என்று சொல்கிறாள். நம்மை படைத்தவள் எரிகிறது எரிகிறது என்று சொல்கிறாள். இதை பார்க்கும் அனைவருக்கும் நான் இந்த வேண்டுகோளை விடுக்கிறேன். பிடித்தவர்கள் சொல்லலாம். தெய்வத்தை உள்ளன்போடு நினைத்து இந்த மந்திரம், ஆத்தாவின் மூல மந்திரம் அவளே கூறியது. ஓம் காளியே மகா காளியே, ஓம் காளியே காளி சக்தியே, ஓம் சக்தியே ஓம் விநாயகா, ஓம் சக்தியே சிவசக்தியே வில்லூர் சிவசக்தியே, ஓம் சக்தியே ஆதிபரா சக்தியே. எங்ககிட்ட அடிக்கடி சொல்வா, நான் இந்த இடத்துல சிவசக்தியாக, என்னுள் பாதி சிவனாக இருக்கிறார் அம்மா என்று சொல்வாள். அந்த சிவசக்தியான காளியாத்தா அக்னி ஸ்வரூபமாக இருக்கும் அவளை குளுமைப்படுத்துவதற்கு இந்த மூல மந்திரத்தை இதை பார்ப்பவர்கள் கூறினால், ஆத்தாவின் ஒரு 10 பேர் கூறுறதை விட ஒரு 100 பேர் அவளை நினைச்சு நம்ம சொல்லும்போது அவ சாந்தி அடைகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? உங்களை கரம் கூப்பி நான் வணங்கி கேட்கறது இதுதான். ஏன்னா ஒரு தெய்வம் அக்னி பிழம்பா மாறிட்ட பிறகு நம்ம அப்படியே விட்டுட முடியாது. அவளை சாந்த ஸ்வரூபினியா கொண்டு வரணும், பழைய ஆத்தாவா கொண்டு வரணும். அவளுக்கு எந்த வித குறையும் நம்ம வைக்கக்கூடாது. அதனால அவள் சொல்லி கொடுத்த இந்த மூல மந்திரம் ஓம் காளியே மகா காளியே, ஓம் காளியே காளி சக்தியே, ஓம் சக்தியே ஓம் விநாயகா, ஓம் சக்தியே வில்லூர் சிவசக்தியே, ஓம் சக்தியே ஆதிபரா சக்தியே. நீங்கள் இதை ஒரு 5 முறை கூறுங்க. 5 முறை கூற முடியலன்னா ஒரு முறையாவது கூறுங்க. வேலை இருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. வேலையோடையே இவளோட மூல மந்திரத்தை கூறுங்க. தயவு கூறுங்க. காளியாத்தாவோட அருள் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்குங்க. எத்தனையோ போலி சாமியார்கள் இருக்கிறாங்க. ஆனால் எங்க ஆத்தா
அப்படி இல்லை, நிதர்சனமாக இருப்பா. யாருக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதற்கு எதையுமே காணிக்க எதையும் வாங்க மாட்டாள். போ, ஏதாவது ஏழை பொண்ணுக்கு தாலி வாங்கி கொடு, இல்லை ஒரு ஏழை வீட்டில் பார்த்து அன்னதானம் உணவு வாங்கி கொடு என்பதுதான் எங்கள் ஆத்தாவின் கொள்கை. எங்களையும் நிறைய கண்டித்திருப்பாள். நேர்மையாக, ஒழுக்கமாக, பண்பாடோடு நடக்க வேண்டும் என்பதை உணர்த்தியவள் அவள். குலதெய்வ வழிபாட்டையும் உணர்த்தியவள் அவள்தான். அந்த மாபெரும் சக்தி அக்னி ஸ்வரூபமாக இருக்கிறாள். அவள் சாந்த ஸ்வரூபமாக ஆகுவதற்கு உங்களை வேண்டு கேட்டுக்கொள்கிறேன். இது நீங்கள் ஆத்தாவிற்கு செய்யும் சேவையாக நினையுங்கள். நம்மளோட தாயவ, நம்மளை படைச்சவ அக்னி பிழம்பா மாறி இருக்கா. அந்த சிவசக்தி கூடிய விரைவில் சாந்த ஸ்வரூபிணியா மாறணும் அப்படின்ற எல்லாரோட பிரார்த்தனையும். நீங்கள் அனைவரும் இந்த ஸ்லோகத்தை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன், டைட்டில்லையும் கொடுக்குறேன். நீங்கள் தயவு கூர்ந்து ஆத்தாவை நினச்சி உங்கள் பிரச்சனையை சொன்னீங்கன்னா நிமிஷத்தில் தீப்பா. அவாம கர்மவினை கேட்டால் போல் பிரச்சனைகள் ஏறும் இறங்கும். ஆனால் எங்கள் ஆத்தா அதற்குரிய பரிகாரத்தையும் சொல்வார். இந்த நேரத்தில் இது நடக்கும், அது நடக்கும் என்று இப்படி நடந்து கொள்ள வேண்டும். நாங்களே எங்களுக்கே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் இந்த சொடக்கு போடும் நேரத்தில் நான் தீர்த்து விடுவேன். ஆனால் உன் கர்ம பலன்கள் இருக்கிறதல்லவா, அது அடுத்த பிறவியிலும் தொடரும். அதனால் இந்த பிறவியிலே நீ செய்யும் பாவங்களை அனுபவித்து விடு குழந்தாய் என்று சொல்வார். ஒவ்வொரு முறையும் நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று எங்களுக்கு வலியுறுத்தும் ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த வில்லூர் சிவசக்தியான ஆதி பராசக்தியான எங்கள் காளியாத்தா. அவ்வளோ அன்புங்க. எல்லாரும் சொல்வீங்களா உக்ர தெய்வம், இல்லை, எங்கள் காளியாத்தா அப்படியே ஒரு சாந்த ஸ்வரூபிணி. அவள் பேசும் அழகு பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு அழகு, அவளே ஒரு அழகு. அவள் பேச்சு மட்டும் எப்படி இருக்கும், தங்க தட்டிலே தேன் ஊற்றுவது போல, பலாசுலைகளும் மாசுலைகளும் வாழைப்பழங்களை வைப்பது போல அவ்வளோ இனிமையாக இருக்கும் எங்கள் ஆத்தாவின் பேச்சு. நீங்கள் அவளிடம் பேசுங்கள், உங்களோடு பேசுவாள். எந்த தெய்வமும் பயபக்தியோடு அவளை சார்ந்து அவளை தாயாக நினைத்து நாம் வணங்கும் போது நம்மளுடைய கர்ம வினைகள் குறைக்கப்பட்டு நம்மளை ஆற தழுவிக்கொள்வாள் வில்லூர் காளியம்மன். இந்த வீடியோ இந்த பதிவு எங்கள் ஆத்தாவை சாந்தப்படுத்தக்கூடிய பதிவு. வேறு யாராவது இதை பார்க்குறவங்க எங்கள் ஆத்தாவை எப்படி சாந்தப்படுத்துறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் நீங்கள் இந்த கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். நான் காத்திருக்கேன். எங்கள் ஆத்தா சாந்த ஸ்வரூபிணியாக மாறுறதுக்கு நாங்கள் எங்கள் உயிரை கூட கொடுக்க தயாராக இருக்கோம். எங்கள் ஆகமத்தும் உலக நன்மையாக இருக்கணும். ஆத்தா உஷ்ணமடைஞ்சால் அந்த பூமியும் உஷ்ணமடைஞ்சோம். எங்கள் முப்பாட்டனார் ஆத்தாக்கு கிட்ட கொடுத்த வாக்கு, அந்த ஊரையும் ஊர் மக்களையும் காப்பாற்றுவேன் என்று. அதைத்தான் ஆத்தா அடிக்கடி சொல்வாள். நான் தேடி வந்த தெய்வம் உங்களை நீங்கள் செய்த புண்ணியம் அல்ல, உங்கள் பாட்டன் முப்பாட்டனார் செய்த புண்ணியத்தால், அவர்கள் செய்த ஆன்மீக பணியால் தானடி உங்களை தேடி வந்தேன் என்பாள். அதனால் ஆத்தாவின் அருளால் உங்கள் பிரச்சனை அனைத்தும் தீரும். இந்த மூல மந்திரத்தை உச்சரித்து நாம் தாயை சாந்தப்படுத்துவோம். நன்றி, வணக்கம்.